என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நான் தென்றலை தீண்டியதில்லை, தீயை தாண்டி இருக்கிறேன். இது கலைஞர் அவர்கள் எழுதிய வசனம். இது வெறும் வசனம் அல்ல, கலைஞர் அவருடைய வாழ்க்கையே அதுதான். அவர் தென்றலை தீண்டிய காலத்தை விட மற்றவர்களால் எழுப்பப்பட்ட விரோத தீகளை தாண்டிய காலங்கள் தான் அதிகமாக இருந்தது. தன் வயலிலே விளைந்திருக்கும் பயிருக்கு ஒரு கெடுதல் என்றால் கைகட்டி சும்மா நிற்பானா விவசாயி? தான் பெற்ற பச்சை குழந்தை பசியால் அழத் தொடங்கிவிட்டால் அதனை சட்ட செய்யாமல் வேறு பணியிலே ஈடுபடுவாளா ஒரு தாய்? கோலற்ற குருடன் ஒருவன் நடுவீதியிலே நின்று தடுமாறும் போது பக்கத்திலே போகிறவன் அதை பார்த்துவிட்டால் அவனுக்கு உதவாமல் தனக்கென்ன என்று சும்மாய் போய்விடுவானா? சாகாவரம் தரும் நெல்லிக்கனியை அதியமான் என்ற மன்னனுக்கு அளித்த ஔவையை போல் நீரே முக்கண்ணன் ஆயினும் குற்றம் குற்றமே என வாதாடிய நக்கீரனைப் போல் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தன் 12வது வயதிலிருந்து தன்னை அன்னை தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் அர்ப்பணித்த ஒரு சாமானியன்தான் கலைஞர் கருணாநிதி. அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு விழா நடந்துட்டுருக்கு. இதை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். அதாவது அடித்தட்டு மக்களை பற்றி ரொம்ப கவலைப்பட்டவர் அவர். மனுஷன் இருக்கிறது தான் கை ரிக்ஷா காலம். அந்த காலத்து 70s பார்த்தீங்கன்னா அது இப்படியே இருந்துட்டது. ஒரு மனுஷன் உட்காந்துருப்பார், ஒருத்தர் கை ரிக்ஷாவில் வச்சு இழுத்துகிட்டே போவார். இதை அவர் தமிழ்நாட்டில் சுத்தமாக ஒழிச்சார். அது இன்னும் மனுஷன் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்து எல்லோரும் சமமாக அந்த ஒரு இதுக்கு கொண்டு வந்ததுக்கு கை ரிக்ஷா ஒழிச்சது இந்தியாவில் அது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் கூட இப்போ தான் சமீபத்தில் தான் ஒழிச்சாங்க. வெஸ்ட் பெங்காலில் இந்த கம்யூனிஸ்ட் ஆண்டான இந்த அது மாநிலம் இருந்தாலும் அவங்களால பண்ண முடியல. இது ஒரு தனித்த திறமையாக சொல்லலாம். கலைஞருடைய ஒரு கை ஒழிச்சது ஒரு முக்கியமான இது என்னென்னா அது என்ன அந்த மாதிரி அதாவது மனுஷன் சமம்னு சொல்கிறதுக்கான ஒரு முதல் படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸை நேஷ்னலைஸ் பண்ணார். அது மூலம் என்னன்னாக்கா நிறைய வேலைவாய்ப்பு கிடச்சிது. பஸ்ஸு டிக்கெட் ஒரு மினிமம் ரேட்டில் கொடுக்க முடியும். அரசாங்கம் நடத்துறதுனால லாபம் பெருசாக அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று எல்லா இடத்துக்கும் எல்லா கிராமத்து வரைக்கும் பஸ்ஸை கொண்டு போய் சேர்த்தாங்க. இது ஒரு முக்கியமாக அதாவது என்னென்னா பொருளாதாரத்தில் முக்கியமான விஷயம். அது மக்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பொருளும் கொண்டு வர முடியும், ஜனங்களும் போக முடியும். அது முக்கியமான ஒரு சின்ன சின்ன கிராமத்தும் கொண்டு போய் பஸ்ஸஸ் போய் சேர்த்தது நேஷனலைஸ் பண்ணுறது பெரிய ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில் இப்போ புக்ஸ் வந்துருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் புக்ஸு அப்போல்லாம் ப்ரைவேட் தான்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறதுனா நேஷனலைஸ் பண்ணுறது. டெக்ஸ்ட் புக்ஸ் வச்சுட்டு ஆரம்பிச்சு கவர்மெண்ட் தான் இப்போ பாடநூல் நிறுவனம் ஆரம்பிச்சு அது மூலம் தான் பாடப்புத்தகம் கொண்டு வந்தார் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும். இது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறது. ஏன்னாக்கா ஒரு யூனிஃபார்மிட்டி வந்துடுது, அரசாங்கத்தோடய இது கொண்டு போய் சேர்க்க முடியுது, விலையும் கம்மியாக இருக்கும். அப்போ பின்னால் லேட்டர் என்ன பண்ணாங்க, ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புக்ஸ்லாம் காசு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது ஏன்னா ஒரு படிப்புக்கும் ஒரு கவனம் செலுத்தினார், தொழிலாளர் பக்கமும் ஒரு கவனம் செலுத்தினார். அடுத்தது மனுஷன் சவால் நடத்தணும்னு செஞ்சார். இந்த மூணுமே அவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடுக்கு நான் நம்புகிறேன். ஆரூர் சிங்கமையா அஞ்சுகத்தாய் பிள்ளை அவர் அன்னை தமிழ் நாடு கண்ட அறிவுலகின் எல்லை. ஈரோட்டின் புரட்சியிலே மனம் கமழும் முல்லை. அந்த இனமான சூரியனை வென்றவர்கள் இல்லை. ஓயா அவர் அண்ணாவின் தம்பி, தமிழ்நாடாண்ட நம்பி, நம் சங்க தமிழ் மக்கள் வணங்கும் தன்மான தும்பி, நம் சங்க தமிழ் மக்கள் வணங்கும் தன்மான தும்பி. அவர்தானே அறிவாலய சூரியனாய் நின்றார். அவர் 8.5 கோடி இதயங்களை எழுத்தால் வென்றார். அவர் 8.5 கோடி இதயங்களை எழுத்தால் வென்றார். வாழும்போதே வரலாறாய் கொண்டிருக்கும் நமது முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு விழாவை மிக அற்புதமாக குகநாதன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்.
எனக்கு முதலில் குகநாதன் அவர்களை இதில் பாராட்ட வேண்டும். நாம் கேட்டும் கொடுக்கிறார், கேட்காமலும் கொடுக்கிறார். இவர் கலை உலகத்தின்பால் பாசத்தோடு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். மாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை, தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பில்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டி என் தங்கையை விரட்டியது, பயந்தோடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டு ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? இந்த குற்றங்கள் களையப்படுவரை குணசேகரன்களும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். தானே கல்லாகி தானே ஒளியாகி தானே கைகளுமாகி தன்னிலே வேண்டாதவற்றை தன் கை ஒளி கொண்டு தானே நீக்கி தன்னை தானே செதுக்கி தானாய் எழுந்த சிற்பமே கலைஞரே. ஏற்றங்களை எதிர்பார்த்து அவர் பொது வாழ்வுக்கு வந்தவர் அல்ல. குடிப்பிறப்பால், கோடிகளின் பின்பலத்தால், பல்கலைக்கழகத்தின் பட்டங்களினால், மத பின்னணியால், உடல் பலத்தால், பிரபலங்களின் வாரிசு என்பதனால் பொது வாழ்வுக்கு வந்தவர் அல்ல நம் கலைஞர். உணர்வால் உந்தப்பட்டு, பாதிப்புகளினால் பண்பட்டு, ஏகாதிபத்தியங்களால் தாக்கப்பட்டு, ஏழை கிழவியொருவரால் பாண்டிச்சேரியில் காப்பாற்றப்பட்டு, ஓயாத உழைப்பினால் அடையாளம் காட்டப்பட்டு, தன் புரட்சி எழுத்துக்களால் இளைஞர்களின் இதயங்களிலே ஏற்றப்பட்டு, அண்ணாவின் அரவணைப்பால் புடம் போடப்பட்டு, தன் காந்த குரலால் கருத்துள்ள கவர்ச்சி பேச்சினால் அனைவராலும் முன்னிறுத்தப்பட்டு, தொண்டனாய் தொடங்கி தன் இறுதி நாள் வரை தலைவனாக வாழ்ந்த ஒரு உலக அதிசயம்தான் நமது கலைஞர். வணக்கம். Who says the age of miracles is over? You have a living miracle right here in front of you. Where will you get a gathering like this? One stage and representatives from all over India. I'm reminded of the words of the great Shivaji Ganeshan. He said to me one warm afternoon when I went to meet him, he said, if you youngsters can bridge the distances that have developed over the years between the states, then India indeed will be a great nation. And cinema is the only glue that can hold 1.2 billion people together. Thank you, and thank you for making me a part of this miracle.
இந்தியாவே வியந்து பார்த்த பெருமிதம் அவர்தான். அந்த இனமான அறிஞருக்கு இணை இங்கு எவர்தான்? அந்த இனமான அறிஞருக்கு இணை இங்கு எவர்தான்? வாழிய வாழிய கலைஞர் புகழ் வாழிய வாழியவே, அந்த வானமும் பூமியும் வாழ்த்திடும் கலைஞர் பெருமை வாழியவே. ఇక్కడ జరుగుతున్నది సన్మానం కాదు, ఒక చరిత్ర. ఒక కలం పట్టిన ఒక యువకుడు కలం బలంతో తమిళనాడుని ఏలి కేంద్రానికి కూడా తన బలం లేకుండా కేంద్రం లేదు అని నిరూపించిన ఒక సినీ రైటర్, ఒక టెక్నీషియన్. సినిమా వాళ్ళు అంటే ఇల్లు అద్దెకి కూడా ఇవ్వని పరిస్థితుల్లో భారతదేశాన్ని శాసించగలిగిన శక్తి సినిమా వాడికి ఉంది అని నిరూపించిన మహా వ్యక్తి, పరాశక్తి కళైంజర్ కరుణానిధి അവர்கள். സിനിമ രംഗത്ത് പ്രവർത്തിക്കുന്ന എല്ലാവരും ചേർന്ന് സിനിമ രംഗത്തെ ഒരു കാരണവർക്ക് നൽകുന്ന ഒരു വരവേൽപ്പാണ് ഇന്നിവിടെ നടക്കുന്നത്. സൗത്ത് ഇന്ത്യൻ ഫിലിം ഇൻഡസ്ട്രി എന്ന് പറയുമ്പോൾ ഞങ്ങൾ മലയാളികളും ഉൾപ്പെടുന്നു. തീർച്ചയായിട്ടും അദ്ദേഹം സിനിമയ്ക്ക് നേരിട്ടും അല്ലാതെയും ചെയ്തിട്ട എല്ലാ നന്മകളും ഞങ്ങൾ മലയാള സിനിമാ പ്രവർത്തകരും അനുഭവിക്കുന്നുണ്ട്. ഇത് സിനിമ തൊഴിലാളികളുടെ ഒരു സംഘം എന്ന് പറയുമ്പോൾ നടീനടന്മാരും തൊഴിലാളികളാണ് എന്ന് വിശ്വസിക്കുന്ന ഒരാളാണ് ഞാൻ. അതുകൊണ്ട് സിനിമാ പ്രവർത്തകരും സിനിമാ തൊഴിലാളികളുമായ ഞങ്ങൾ അങ്ങയുടെ ഈ ദീർഘകാല സിനിമാ ജീവിതത്തിന് നൽകുന്ന സ്വീകരണത്തിനും അഭിനന്ദന യോഗത്തിലും ഞങ്ങളുടെ ഹൃദയം നിറഞ്ഞ അഭിനന്ദനങ്ങൾ ഞങ്ങൾ അർപ്പിക്കുകയാണ്. മലയാള സിനിമാ പ്രവർത്തകരുടെയും സിനിമാ നിർമ്മാതാക്കളുടെയും വിതരണക്കാരുടെയും നടീനടന്മാരുടെയും എല്ലാവരുടെയും പേരിൽ ഞാൻ അങ്ങയ്ക്ക് അഭിവാദനങ്ങൾ അർപ്പിക്കുന്നു. வாழிய வாழிய கலைஞர் புகழ் வாழிய வாழியவே, அந்த வானமும் பூமியும் வாழ்த்திடும் கலைஞர் பெருமை வாழியவே. திருக்குவளை மன்னர் புகழ் வாழிய வாழியவே, அந்த இருக்குவலை உடைத்தெறிந்த தென்னவர் வாழியவே. लेकिन आज जो मैं यहाँ देख रहा हूँ, the feeling which I am getting is कि वाकई कितना प्यार करते हैं आप हमारे ऑनरेबल चीफ मिनिस्टर साहब को, कि वाकई पता लगता है कि आपकी तालियों की आवाज बता रही है कि मैं दिल वालों की बस्ती में आया हूं. वरना आजकल दिल कहां मिलते हैं, बड़ी मुश्किल से मिलते हैं ना दिल. लेकिन सबसे बड़ा दिलदार तो हमारे चीफ मिनिस्टर साहब हैं यहाँ पर. हमें इनसे मांगना नहीं पड़ेगा, ये खुद देंगे, क्योंकि ये आज इस मंच पर कोई पॉलिटिशियन या चीफ मिनिस्टर नहीं है, बल्कि खुद एक टेक्नीशियन है, आर्टिस्ट है, राइटर है, प्रोड्यूसर है, पोएट है, फिलोसोफर है. ये अपने आप देंगे, ये अपने आप हमारी मदद करेंगे उन गरीबों के लिए, उन टेक्नीशियंस के लिए जिन्हें जरूरत है. चाहे वो छोटा सा लाइटमैन है जो ऊपर खड़ा रहता है, पसीना चोता है उसका, और हमको लाइट देता है और हमको खूबसूरत बनाता है. He makes us beautiful, he makes us handsome, and he presents us in front of the millions of people and the audience. It is he who does it. The credit goes to him. So therefore, we know our honorable chief minister will oblige us and will give us his blessings. Thank you very, very much. யாரது?
பல வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் வசனம் எழுதின ஒரு படத்திலிருந்து ஒரு பாட்டு ஒன்று நான் கேட்டிருக்கேன். அதில் நடுவில் ஒரு வரி ஒன்று வரும், எல்லோருக்கும் இருப்பதற்கு இடம் வேண்டும் அப்படின்ட்டு. அன்னைக்கு அவர் வசனம் எழுதின அந்த படத்தில் வந்த அந்த வரி இன்னைக்கு அவரே நிறைவேற்றி வச்சிருக்காரு. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம் இல்லை. ஏழைகளுக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கும் சொந்தமாக ஒரு நிலம் வீடு கட்டி கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுடைய கனவு நிஜமாகுது. அதாவது நம்ம சினிமா மேலேயும் நம்ம சினிமா கலைஞர்கள் மேலேயும் எந்த அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காருன்றதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவர் சுவாசிக்கிறதே திரையுலக மூச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த இடத்துல அந்த வீடெல்லாம் கட்டி முடித்து எல்லாரும் குடியேறும்போது அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசில் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. 60 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டை சுற்றி வந்தவன் நான், இப்போதும் சுற்றி கொண்டிருப்பவன் நான். மாநிலத்தின் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காண்கிறேன், வளர்ச்சிகளை பார்க்கிறேன், மக்கள் முகங்களை நோக்குகிறேன். மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், பெண்கள், வியாபாரிகள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், மருத்துவத்துறை, அரசியல், ஆன்மீகம், மொழி, பண்பாடு அத்தனையிலும் ஏற்றங்களையும் எழுச்சியையும் காண முடிகிறது. இதற்கெல்லாம் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் பெரிதும் பாராட்டப்பட வேண்டியவர்கள்தான். இருப்பினும் கலைஞரின் தனித்தன்மை, நடக்க முடியாததையும் நடத்தி காட்டும் செயற்திறன், ஓயாத உழைப்பு, துவண்டு போகாத துணிச்சல், கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஆற்றும் பணியிலே தொய்வே ஏற்படாமல் பார்த்து கொண்ட புதுமையான பண்பாடு, பாட்டரங்கங்கள் அவரால் பளபளத்தன, பட்டி மன்றங்கள் அவரால் பட்டொளி வீசி பறந்தது, திரையுலகம் திருப்பங்களை படைத்தன, செம்மொழி மகாநாடு திக்கட்டும் பேசப்பட்டது, நல வாரியங்கள் அவருக்கு நல்ல பேரை வாங்கி தந்தன. சக்கர நாற்காலியிலும் பம்பரமாக சுற்றி வந்து உழைத்த ஒரே தலைவர் நம் தலைவர் கலைஞரேதான். அவர் அண்ணாவின் தம்பி, தமிழ்நாடாண்ட நம்பி, நம் சங்க தமிழ் மக்கள் வணங்கும் தன்மான தும்பி, நம் சங்க தமிழ் மக்கள் வணங்கும் தன்மான தும்பி. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, அது அவருடைய பதவி. எங்கள் ஐயா, எங்களில் மூத்தவர், எங்களில் ஒருவர் கலைஞர் ஐயா அவர்களே, தொழிலாளர்களே, அமைச்சர்களே, ரசிகர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் வணக்கம். இது எழுதி கொண்டு வருவதோ தயார் செய்து கொண்டு வரும் விழாவோ அல்ல. அப்படி நல்ல எழுத்து வேண்டுமென்றால் முதலில் அவரிடம் போய் நடிகர் திலகத்துக்கு எழுதி கொடுத்த மாதிரி இன்னைக்கு பேசுறதுக்கு நீங்களே எழுதி கொடுத்துருங்கன்னு கேட்கணும்.
இந்த விழாவில் மீண்டும் அடக்கம் கற்றேன், என் நிலை உணர்ந்தேன். நடிகர் திலகம் அவர்கள் வசனம் பேசும் அந்த ஒரு காட்சி, நான் எங்கே இருக்கிறேன், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை எனக்கு உணர்த்தியது. என் கண்கள் பனித்தது. திரும்பி பார்த்தேன், அங்கே ஒரு குழந்தை தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தது. இது நிஜம், நான் பார்த்த நிஜம். அந்த பாசப்பிள்ளைக்கு என் முதல் வணக்கம். பதவி, நாங்கள் கொடுக்கும் பாராட்டு, அதையெல்லாம் விட நட்பை பெரிதாக மதித்து தேம்பி தேம்பி அந்த குழந்தையை பார்த்தேன் என்று என் பேர பிள்ளைகளிடம் நான் கதை சொல்லிக் கொண்டிருப்பேன். நான் இந்த விழாவில் பெற்ற பேரின்பம் அது. நான் பார்த்த சரித்திரம், நிகழும் சரித்திரம் அது. இங்கே இந்த மேடையில் தோன்றி நடித்த, நாட்டியமாடிய கலைஞர்கள் ஐயா அவர்களை பெருமைப்படுத்திய போலவே என்னையும் பெருமைப்படுத்தினார்கள். இவ்வளவு திறமைகள் நிறைந்த தமிழகத்தில் நானும் இருக்கிறேன் என்பது எனக்கு பெருமையாக இருந்தது. இங்கே பகுத்தறிவு கொள்கையை தாண்டி விடுதலை என்ற பெயரையும் வைத்துக்கொண்டு ஐயாவை அவதாரம் என்று சொன்னார்கள். அதை யாராவது விளக்குவார்கள் என்று ரஜினியிடம் பொறுப்பை விட்டார்கள். இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், என்ன அவதாரம் என்று. எங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக உருக்கி எடுத்த கலைஞர் அவதாரம் அவர். இந்த விழா நன்றி சொல்வதை ரகசியமாக கூட சொல்லிக் கொள்ளலாம். அது அவரை எதிர்பார்த்து கூட செய்யவில்லை. இவர்களெல்லாம் நன்றி சொல்வார்கள், அதற்காக இவர்களுக்கு வீடு கட்ட நிலம் கொடுக்கணும் கேட்டோம், தந்தார், அவ்வளவுதான். இது எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய நன்றி நிறைய இருக்கிறது. தமிழனாக நிறைய இருக்கிறது. அந்த நன்றியை சொல்ல எந்த விழாவையும் ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு நன்றி சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது கலை உலகம் மட்டும் சொல்லும் ஒரு விழாவாகவும் எடுத்துக்கொள்ளலாம், தமிழகம் சொல்லும் விழாவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த குழந்தைகள் வந்து வரிசையாக நின்றார்களே, அந்த குழந்தைகளில் ஒருவனாக நான் என்னை நினைத்துக் கொள்கிறேன். இந்த சரித்திரத்தில் கலக்கும் தகுதி இருக்கிறதோ இல்லையோ, அனுமதி தந்ததற்காக என் திரையுலகத்திற்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். மற்றபடி அவரை வாழ்த்தும் வயதோ தகுதியோ இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. இந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சதும் அதுக்கு ஒரு விழா எடுப்போம், அங்கேயும் வந்து உட்காருவார். அவர் வியந்து வியந்து கேட்கிறார் என் மூத்த சகோதரர் அமிதாப் பச்சன் அவர்கள். போன வருஷம் கேட்ட போது 86 சொன்னீங்களே தசாவதாரம், அப்ப 87 வயசுன்னு கேட்டாரு. இன்னும் பேசும்போது கேளுங்க, தெரியும் உங்களுக்கு. 27 இருக்கும். 5 முறை தமிழகத்தில் கலைஞரின் ஆட்சி, அது சமத்துவத்தை நிறுவ வந்த சரித்திர காட்சி. படியரசி திட்டம் தந்த பண்பாட்டின் சாட்சி, அவர் தென்னாட்டு பெர்னாட்சா அண்ணாவின் நீச்சி, நம் அண்ணாவின் நீச்சி. இந்த விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் தென்னிந்திய அரசியல் மூத்த தலைவர், தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களே, என் குருநாதர் கே.வி. சார் அவர்களே, கமல் அவர்களே, மம்முட்டி அவர்களே, சுபாஷ் கை அவர்களே, ராஜேஷ் கண்ணா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, அரசியல் பிரமுகர்களே, பத்திரிகை நண்பர்களே,
சினிமா தொழிலாளர்களே, என்னை வாழ வைத்த தமிழ் மக்களே, இந்த இதில் நானும் ஒரு தொழிலாளியாக வந்து அந்த இடத்த நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சிஎம் கிட்ட நானும் கேட்குறேன். ரொம்ப மூலமாக இங்கே பாராட்டு விழா, கலைஞர் சார் அவருக்கு பாராட்டு விழா, அவருக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க? ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பெரிய விருதை கொடுத்துருக்காங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் சொன்ன தலைவன், அதாவது மாற்றான் எதிர்கட்சி தலைவனாகட்டும் யாரே ஆகட்டும், அவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கு, ஒரு சக்தி இருக்கு என்று மதிக்கிற ஒரு தலைவனுக்கு தொண்டனா இருந்து அந்த தலைவன் போட்ட ஒரு தோட்டத்துக்கு நீ காவலாளியா இருந்து, வேலியா இருந்து, தோட்டக்காரனா இருந்து, எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ அடிகள், எத்தனையோ துன்பங்கள், அதெல்லாத்தையும் தாண்டி அந்த தோட்டத்தை ஒரு நந்த வனமாக்கி பெரிய பெரிய ஆல் இந்தியா அரசியல் கட்சிகளே அந்த தோட்டத்தில் அந்த நிழல்ல உட்கார மாதிரி செஞ்சிருக்கிற உங்களை நான் எப்படி பாராட்டுறது? அந்த அண்ணா விட்டு போன கழகத்தை எந்த மாதிரி கழகமா நீங்க வளர்த்துருக்கீங்க? அதுக்கு என்ன மூலதனம், அதுக்கு என்ன ஆணி வேறு? உன்னுடைய எழுத்து இல்லையா? உன்னுடைய பேனா இல்லையா? பராசக்தி படத்தை பத்தியே பேசுறாங்க, பராசக்தி படத்தை பத்தியே பேசுறாங்க சொன்னா, ஆமா, கம்பன் ராமாயணம் பத்தி தான் பேசுவோம், வள்ளுவன் குரல் பத்தி தான் பேசுவோம், கலைஞர் பராசக்தி தான் பேசுவோம். என்ன பராசக்தி படம் இல்லை, பாடம். சமுதாயத்திலேயே ஒரு புரட்சி உண்டாக்கின பாடம் பராசக்தி. மனோகரா எடுக்கும்போது கலைஞர் சாரே சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அந்த மனோகரா அந்த இரும்பு சங்கிலியை உடைச்சி வர்றதுக்கு அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் எல்வி பிரசாத் சொல்றாங்க, அந்த மனித சக்தியால முடியாது இரும்பு சங்கிலியை உடைச்சிட்டு வர்றது. இது கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். ஒரு நல்ல சாங், ஒரு நல்ல சுச்சுவேஷன் போட்டு கடவுள்கிட்ட ஒரு நல்ல சாங் பிரார்த்தனை பண்ணும்போது கடவுள் சக்தியால அந்த சங்கிலி எல்லாம் உடைஞ்சு வருது. அப்படி வேணும்னு கேட்கிறாங்க. கலைஞர் சொல்றாரு, அந்த கடவுள் சக்தி என்ன கொடுக்கறதோ அதை இடத்துல கொடுக்கிற, எழுத்துல கொடுக்கிற அந்த கடவுள் சக்தியை சொல்லி மனோகரா டைலாக் ஒவ்வொரு எழுத்துலயும் அந்த சக்தி கொடுத்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் அந்த கண்ணம்மா அதை பேசினது. அந்த வார்த்தைகள் விழும்போது இரும்பு சங்கிலிகள் தானா உடைஞ்சு போச்சு. ஜனங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. எஸ், அந்த சக்தி அந்த எழுத்துல வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு எடுத்து அந்த எழுதுகோல் வச்சு அந்த எழுதுகோலையே செங்கோல்லா மாத்திருக்கிற ஆள் நீங்க. எழுதுகோலிய செங்கோல்லா மாத்தி, ஆனா எழுதுகோலை மறக்கவே இல்லை, அது பக்கத்திலேயே வச்சிருக்கீங்க. நீங்க மிகப்பெரிய சாணக்கியர் கலைஞர் சார். உங்களை ரொம்ப லேட்டாக தான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். மிகப்பெரிய சாணக்கியர். இப்படி உழைக்கிறீங்க, இப்படி உழைக்கிறாங்க, இப்படி உழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அவர் சும்மா அவருக்காக உழைக்கல. ஒரு தலைவன் பறந்து போனா தொண்டன் ஓடி வருவான். தலைவன் ஓடி வந்தா தொண்டன் நடப்பான். தலைவன் நடந்தா தொண்டன் உக்காந்துடுவான். தலைவன் உக்காந்தா தொண்டன் தூங்கிடுவான். தலைவன் தூங்கிட்டா தொண்டவன் கண்ணுக்கே தெரிய மாட்டா, தொண்டன் ஓடி போயிடுவான். தொண்டனுக்காக நீ ஓடுறீங்க. அப்படி நீங்க ஓடும்போது கழகத்தாக ஓடுறீங்க, மக்களுக்காக ஓடுறீங்க. அப்படி நீங்க ஓடும்போது உங்களுக்கு ஓய்வு வேணும். அதுதான் பேனா, உங்க எழுதுகோல், உங்க எழுத்து, அந்த பேனா. அதுக்காக இந்த பட்டு கொடுத்துறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். ஒன்று சொல்வேன், நான் அண்ணா அவர்கள் பேசியதுதான். நாம்
நிலமென்று நினைப்போம், மண்ணென்று நினைப்போம். அந்த மண்ணை நோண்டினால் தண்ணீர் கிடைக்கிறது, அதற்கு மேலும் நோண்டினால் கரி கிடைக்கிறது, அதற்கு மேலும் நோண்டினால் தங்கம் கிடைக்கிறது, அதற்கு மேலும் முயற்சி பண்ணி நோண்டி பார்த்தால் வைரமும் கிடைக்கும், எண்ணெயும் கிடைக்கும், பெட்ரோலும் கிடைக்கும். அதுபோன்ற குணாதிசயங்களை கொண்டவர்தான் கலைஞர். பூமி மாதா என்று சொல்லுகிறோம், நிலமாதா என்று சொல்லுகிறோம். அப்படி தமிழர்களுக்கு ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு அண்ணனாக, ஒரு தலைவனாக, ஒரு முதல்வனாக, ஒரு கலைஞனாக, திரைப்பட தொழிலே முன்னணியிலே நின்ற ஒருவராக எங்கு திரும்பி பார்த்தாலும் கலைஞர் 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 என்று 60 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் வாழ்ந்து சாதித்து காட்டிய ஒரு நல்ல மனிதர்தான் நமது கலைஞர். அவரது 100ஆண்டு விழாவில் அவர் புகழ் இன்னும் பெருகிக் கொண்டே போகும். ஏனென்றால் அவரது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அவருடைய மகள், அவருடைய உறவுகள், அவருடைய மருமகன் அத்தனை பேரும் அவருடைய கொள்கைகளை விதைத்த விதமாக வளர்த்து கொண்டே போகிறார்கள். அந்த வளர்ச்சிகள் இருக்கும் வரை கலைஞர் அவர்கள் இந்த நூற்றாண்டு என்ன, அடுத்த நூற்றாண்டும் சந்ததியினரால் கொண்டாடப்படுவார் என்று சொல்லுகிறேன். அவர் அண்ணாவின் தம்பி, தமிழ்நாடாண்ட நம்பி, நம் சங்க தமிழ் மக்கள் வணங்கும் தன்மான தும்பி, நம் சங்க தமிழ் மக்கள் வணங்கும் தன்மான தும்பி. அவர்தானே அறிவாலய சூரியனாய் நின்றார். அவர் 8.5 கோடி இதயங்களை எழுத்தால் வென்றார். அவர் 8.5 கோடி இதயங்களை எழுத்தால் வென்றார். இந்தியாவே வியந்து பார்த்த பெருமிதம் அவர்தான். அந்த இனமான அறிஞருக்கு இணை இங்கு எவர்தான்? அந்த இனமான அறிஞருக்கு இணை இங்கு எவர்தான்? வாழிய வாழிய கலைஞர் புகழ் வாழிய வாழியவே, அந்த வானமும் பூமியும் வாழ்த்திடும் கலைஞர் பெருமை வாழியவே. திருக்குவளை மன்னர் புகழ் வாழிய வாழியவே, அந்த இருக்குவலை உடைத்தெறிந்த தென்னவர் வாழியவே. அவர் அண்ணாவின் தம்பி, தமிழ்நாடாண்ட நம்பி, நம் சங்க தமிழ் மக்கள் வணங்கும் தன்மான தும்பி, நம் சங்க தமிழ் மக்கள் வணங்கும் தன்மான தும்பி. அன்பார்ந்த அகில இந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் 9வது மாநாட்டினுடைய தலைவர் அன்புக்குரிய தர்மேஷ் திவாரி அவர்களே, இந்த மாநாட்டை சீரும் சிறப்பும் ஓங்க நடத்தி கொண்டிருக்கின்ற பெப்சி தலைவர் அருமை தம்பி குகநாதன் அவர்களே, கலைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, தொழிலாளர் வர்க்கத்தைச் சேர்ந்த என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, திரையுலக தோழர்கள், அவர்களுக்கென அமைந்துள்ள சம்மேளனத்தினுடைய 9வது மாநாட்டை தமிழக அளவிலே இல்லாமல் பெரிய அளவில் அனைத்திந்திய அளவில் பல மொழி பேசுகின்ற கலைஞர்கள் கலந்து வாழ்த்துகின்ற வகையில் கருத்துக்களை அளிக்கின்ற நிலையில் ஒப்பற்ற ஒரு மாநாட்டை குகநாதன் அவர்களுடைய அரிய முயற்சியினால் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாக தம்பி குகநாதன் அவர்களும் மற்ற நண்பர்களும் என்னை சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்பே இந்த தொழிலாளர் வர்க்கத்திற்கு, திரைப்பட தொழிலாளர்களுக்கு வாழ வீடு, வசிக்க குடில் தேவை என்பதை வற்புறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள்.
அது என்னுடைய இதயத்தில் சிறிதளவும் மாறாமல் மறக்க முடியாமல் பதிந்திருக்கிறது. அதை நிறைவேற்றி அவர்களுடைய முகத்திலெல்லாம் புன்னகையை வரவழைப்பதுதான் என்னுடைய கடமை என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். இதை பற்றி சொல்ல வேண்டுமேயானால், ஆந்திரத்திலே திரைப்பட தொழிலாளர்களுக்காக சித்திரபுரி என்ற ஒரு பகுதியை ஏபி ஆந்திர பிரதேஷ் சினி ஒர்க்கர்ஸ் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மூலமாக மிக அழகான வீடுகளை கட்டி உயர்ந்த கோபுரங்கள் போன்ற அந்த வீடுகளில் பலரும் வாழ்வதற்கு ஏற்ற வசதிகளை செய்து ஹைதராபாத்தில் மணிகுண்டா என்ற இடத்தில் பிரபாகர் ரெட்டி அவர்களுடைய சித்திரபுரி அமைக்கப்பட்டு இந்த மாடலை என்னிடத்திலே நேற்றைய தினம் சில பேர் காட்டினார்கள். இதை பார்த்தவுடன் நான் அவர்களிடத்திலே சொன்னது, இதை போல நம்முடைய திரைப்பட தொழிலாளர்களுக்கும் கட்டித்தரலாவே தமிழ்நாட்டில் என்று சொன்னேன். எனக்கு இதில் எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதற்கு உதாரணம் சொன்னதோடு இருக்காமல் இதை இங்கே கொண்டு வந்து குகநாதனிடத்திலும் மற்றும் திரைப்பட தொழிலாளர்களுடைய தலைவர்களிடத்திலும் திரைப்பட கலைஞர்களிடத்திலும் காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த அட்டையை, அந்த வீட்டினுடைய புகைப்படங்கள் அடங்கிய அட்டையை எடுத்துக்கொண்டு வந்தேன். இதை நான் உங்களிடத்தில் இப்பொழுது காட்டியிருக்கின்றேன். அடுத்து சில மாதங்களுக்கு பிறகு, சில காலத்துக்கு பிறகு இன்னொரு தேர்தல் வருவதற்கு முன்பே சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற அந்த என்னுடைய முழக்கத்தை மெய்ப்பித்து காட்டி அந்த இல்லங்களுடைய திறப்பு விழா இன்றைக்கு இந்த மேடையில் ஏற்றிருக்கின்ற அத்தனை பேரையும் கொண்டு அவர்களை எல்லாம் வரவேற்று இதே இடத்திலே நடைபெறும் என்பதையும், அந்த திறப்பு விழாவிற்கு நீங்களெல்லாம் வர வேண்டும் என்பதையும் இப்போதே அழைப்பாக நான் விடுக்க விரும்புகின்றேன். மிக விரைவில் இங்கே இந்த கட்டடங்கள் அமைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். சித்திரபுரி என்று இதற்கு பெயர், அதே பெயரை அமையுமா என்று கேட்பீர்களே. ஆனால் சித்திரம் வடமொழி என்பதால் அதற்கு பதிலாக ஓவியம் போன்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி ஓவிய உலகமாக இதை அமைத்து அதிலே என்னுடைய அருமை தொழிலாளர்களை அமர வைத்து அழகு பார்க்கின்ற காலம் வந்தே தீரும், விரைவில் வந்தே தீரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு நீங்கள் எதுவும் கட்டளை நிறுத்த வேண்டுமா அல்லது நன்கொடை வழங்க வேண்டுமா என்றெல்லாம் கேள்வி கேட்க தேவையில்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை நீங்கள் அறிவீர்கள்.
மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஒரு இன்சூரன்ஸ் திட்டம். இன்சூரன்ஸ் திட்டத்துக்கு பிரீமியம் கட்ட வேண்டும். யார் இன்சூரன்ஸ் செய்து கொள்கிறார்களோ அவர்களை பிரீமியம் கட்ட வேண்டும். இப்படி கட்டினால் அவர்களுக்கு தீராத நோய் அல்லது உயிர் கொள்ளுகின்ற நோய் வரும்போது அதற்குரிய செலவை மருத்துவமனையே ஏற்றுக்கொண்டு அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு அவர்களை காப்பாற்றுகிற திட்டத்துக்கு பெயர்தான் காப்பீட்டு திட்டம். அது இப்பொழுது கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற பெயரால் அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரையிலேயே 4000 அல்லது 5000 பேருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்று அவர்களால் நலமோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த திட்டத்திற்கு ஆந்திரத்தில் இருப்பதாக இங்கே பேசிய நம்முடைய தாசிரி அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்திலே. அந்த திட்டத்திற்கு பிரீமியம் ஒவ்வொரு தொழிலாளியும் அல்லது அலுவலாளரும் கட்ட வேண்டும். நான் இந்த திட்டத்திலே அதையும் நாங்களே அரசே கட்டிவிடுவோம் என்று அந்த திட்டம் வகுத்து இன்றைக்கு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டு ஒன்றுக்கு 572 கோடி ரூபாய் செலவில் உயிர்காக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். தொழிலாளர்களுடைய உயிர்காத்தா மாத்திரம் போதாது, உயிர்காக்க அவர்களுடைய உடைமைகளையும் காக்க வேண்டும். அவருடைய உடைமைகளை காக்க அவர்களுடைய உறையுளும் காக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உறையுள் அமைய நிச்சயமாக என்னுடைய தலைமையிலே உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு பாடுபடும் என்ற வாக்குறுதியை இவ்வளவு பேர் மத்தியிலே, பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் மத்தியிலே என்று மாத்திரம் சொல்ல மாட்டேன், இந்திய மக்கள் மத்தியிலே இன்றைக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். நான் கடந்த சில நாட்களாக மதுரையில், கோவையில், திருச்சியிலே பேசும்பொழுது சொன்னேன், எங்கள் கட்சி இப்பொழுது வளர்கின்ற வேகத்தை பார்த்தால் விரைவில் தேசிய இயக்கமாக மாறும் என்று சொன்னேன். முதலாக கலை உலகத்திலே நாங்கள் தேசிய இயக்கமாக மாறி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த விழா இங்கே நடைபெறுவதாக நான் அறிகின்றேன். இந்த தேசியத்திலே எவ்வளவு இனிமை இருக்கிறது, இந்த தேசியத்திலே எவ்வளவு உணர்வு இருக்கிறது. நான் ராஜேஷ் கண்ணாருடைய படங்களை பல முறை பார்த்திருக்கிறேன். எனக்கு ராஜேஷ் கண்ணாவிடத்திலே ஒரு தனி அபிமானம் உண்டு. இன்றைக்கு அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது அவரா இவர் என்று பாரதி ராஜாவுடைய கேட்டு தெரிந்து கொண்டேன். காரணம், அந்த அளவிற்கு வயது இருந்திருந்தாலும் முதுமை அவரை தாக்கியிருந்தாலும் கூட அந்த குரல் இன்றைக்கும் என்னுடைய அருமை நண்பர் நடிகர் தலைவர் சிவாஜியினுடைய குரலாகவே இன்றைக்கு இருப்பதை நான் பார்த்தேன். அத்தகைய ராஜேஷ் கண்ணாக்களை இன்றைக்கு சந்திக்கின்ற அந்த நிலைமை, அதே போலவே வேறு பல நண்பர்களை மலையாளத்திலே ஒப்பற்ற நட்சத்திரமாக விளங்குகின்ற மம்புட்டி அவர்களை இங்கே சந்தித்த நேரத்தில் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. சூப்பர் ஸ்டாரை கமலஹாசனை பற்றி நான் சொல்ல வேண்டாம். அவர்களை பற்றி நான் சொல்லிக் கொள்வது என்பது என்னை பற்றி நானே புகழ்ந்து கொள்வதை போல. அப்படி என்றால் மற்றவர்களை பற்றியெல்லாம் அவரை வேறுபடுத்தி போகிறாயா என்று யாரும் எண்ணிக்கொள்ளக்கூடாது. என்ன இருந்தாலும் அவர்கள் என்னுடைய உணர்வோடு என்னுடைய உறவாக தமிழகத்திலே, திரை உலகத்திலே கொண்டிருக்கின்ற அந்த நட்பின் சின்னங்களாக அவர்கள் வழங்குகின்றார்கள். கலைஞானி கமலஹாசன் ஆனாலும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களானாலும்,
அவர்களெல்லாம் இன்றைக்கு கலை உலகத்திலே இரு கண்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மற்றவர்கள் யாரும் தவறாக கூடாது. உடல் என்றால் கண்கள் மாத்திரமல்ல, வேறு பல அவயங்கள் இருக்கிறதா, அந்த அவயங்களை நான் சொன்னதாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு அந்த உணர்வோடு இங்கே கூடி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை நான் முதல் அறிவிப்பாக 2 அறிவிப்பை இங்கே செய்ய வேண்டும் என்று வந்தேன். முதல் அறிவிப்பாகத்தான் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும், விரைவிலே கட்டித்தரப்படும் என்று சொன்னேன். என்ன திடீரென்று சொல்லுகிறாய் என்று கேட்கக்கூடாது. காலையிலே ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அழைத்து பேசி பணம் ஒதுக்க சொல்லிவிட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதை மறந்து விடக்கூடாது. இடம் பார்க்க வேண்டியது முகநாதனுடைய வேலை, இடம் பார்க்க வேண்டியது திரைப்பட தொழிலாளர்களுடைய வேலை. அந்த பணியை அவர்கள் ஆற்றினால் உடனிருந்து அதை நிறைவேற்றி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னொன்று, தமிழகத்தில் உள்ள பல்வேறு தொழில்களிலே ஈடுபட்டு எவ்வித பாதுகாப்பு இல்லாத நிலையில் வாழ்ந்து வரும் தொழிலாளர் சமுதாயத்தின் நலன்களை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழகத்தில் பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் உருவாக்கப்பட்டு அந்த வாரியங்களின் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழ் திரையுலக வளர்ச்சியிலும் அதன் வாழ்விலும் பல்வேறு ரயிலே தங்கள் உழைப்பை நாளும் அளித்திடும் கலை உலகத்திற்கு தனி நலவாரி அமைக்கப்பட வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் தமிழ் திரையுலகின் சார்பிலும் தம்பி ராதாரவி அளித்த கோரிக்கையினை ஏற்று இந்த அரசு சின்னத்திரையினருக்கும் சேர்த்து திரைப்பட துறையினர் நலவாரியம் ஒன்றை புதிதாக உருவாக்கும் என்பதையும் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அழைத்தீர்கள், வந்தேன், விருதும் வழங்குகிறீர்கள். இந்த விருது வழங்கும் போதே யுகநாதன் உனக்கு என்ன விருது ஒரு கேடா என்று யாரையாரோ கேட்டதாக சொன்னார்கள். நான் அப்பொழுதே பாரதியிடத்திலே சொன்னேன், பாரதி ராஜா இடத்திலே வேண்டாம் என்று சொன்னவர்களை பற்றியெல்லாம் இங்கு சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன். இருந்தாலும் அவர் பேசிவிட்டார். நான் எப்பொழுதும் இது போன்ற விமர்சனங்களை விமர்சிப்பது வழக்கம் இல்லை. எனக்கு விமர்சிப்பது பிடிக்காது. ஏனென்றால் பெரியார் படாத பாடா, பெருந்தலைவர் காமராஜர் படாத பாடா, பேரறிஞர் அண்ணா படாத பாடா, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இன்னும் பாக்கி இருக்கிறது நமக்கு பட வேண்டிய பாடுகள் என்று எண்ணிக்கொண்டே தவிர அதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன். அப்படியே வருத்தம் இருந்தாலும் கூட எனக்கு நீங்கள் தருகின்ற இந்த மகிழ்ச்சி, நீங்கள் வழங்குகின்ற இந்த பரிசுகள், இந்த விருதுகள் எல்லாம் அந்த வருத்தத்தை போக்க வல்லவை, போக்கக்கூடிய மருந்துகள் என்பதை நான் மிக மிக நன்றாக அறிவேன். இந்த மருந்தை எனக்கு அளித்து என்னுடைய பயணத்திலே களைப்பேற்றப்படாமல் நடக்க செய்த உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை, 1000 நன்றியை உங்களுடைய காலடிகளிலே குவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அகில உலகத்தில், ஏன்
இந்த பூமி பந்தில் எந்த பகுதியை தொட்டாலும் அங்கே இந்த வயதிலும் அயராத தனது உழைப்பினால் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழின தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர் சாதாரணமானவரா? எங்கள் தமிழ் மக்களின் இதயங்களிலெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா ஈடு இணையற்ற இனமான தலைவர், உலக கலைஞன், தமிழகத்தின் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களே. என்ன அதிசயம் பாருங்கள். பகலில் சூரியன் பார்க்கலாம், இரவில் நட்சத்திரம் பார்க்கலாம். இதோ ஒரு நம்பிக்கை சூரியனை சுற்றி 4 மாநிலத்தின் நட்சத்திரங்கள். திரை உலகம் எனும் திரௌபதியின் சேலை துகிலுரியப்பட்ட போது மானம் காக்க கை கொடுத்த கோபாலபுரத்து கண்ணனே, எங்கள் கோடம்பாக்கத்து மன்னனே. கோபாலபுரத்தில் கோயில் கொண்ட கண்ணன் கீதை எனும் பாட்டை கொடுத்தான். கோபாலபுரத்தில் குடிகொண்ட எம் அண்ணனோ தான் வாழும் வீட்டையே கொடுத்திருக்கிறான். எங்க தொழிலாளர்கள் சார்பில் ஒரு வேண்டுகோள். ஓவியபுரி என்று சொன்னீர்கள். நாங்கள் ஏக மனதாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அது கலைஞரின் ஓவியபுரியாக இருக்க வேண்டும். கிடைக்காத தெள்ளமுதாய், தேமதுர கீத இசையாய், தேன்பாகும் தினைமாவும் இணைந்ததொரு தெவிட்டாத சுவை விருந்தாய், திக்கற்ற மக்களுக்கு திசை காட்டு நிலவொளியாய், வாய்த்திட்ட நற்பேறு வாராது வந்த மாமணி, வகுப்பு வாரி விகிதாச்சாரம், பிற்பட்டோர் வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம். வந்ததை தொலைப்போமா, வஞ்சக வலதனில் வீழ்வோமா, வெந்ததை தின்று வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நெஞ்சை கலக்கின்றார். வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நெஞ்சை கலக்கின்றார். நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ என பாவேந்தன் கேட்டதைத்தான் நானும் கேட்கின்றேன். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா? கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த வால்மீகி வியாசன் எல்லாம் பிரம்மதேவன் கால் பெற்ற பிள்ளைகளே. வள்ளுவன் யார், கப்பன் யார், இளங்கோவழிகள், ஒட்டக்கூத்தன் இவரெல்லாம் யார் யார்? பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள். ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள். 43 ஆண்டுகளாய் நாம் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன? கிழித்து தைத்ததுதான் என்ன 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 இது? என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? பிறகென்ன? முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக ஆமையாக கிடத்தல் என்றா? 1000 அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை அவன் தலை உருட்டிவிட எத்தனைக்கும் உருத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும். நன்றி, வணக்கம். பிசே குகநாதன். தங்க தமிழர் வணங்குகின்ற தலைவர் வாழியவே, அந்த வங்க கரையில் ஓய்வு கொள்ளும் கலைஞர் வாழியவே. சங்க தமிழர் வணங்குகின்ற தலைவர் வாழியவே, அந்த வங்க கரையில் ஓய்வு கொள்ளும் கலைஞர் வாழியவே. சங்க தமிழர் வணங்குகின்ற தலைவர் வாழியவே, அந்த வங்க கரையில் ஓய்வு கொள்ளும் கலைஞர் வாழியவே. சங்க தமிழர் வணங்குகின்ற தலைவர் வாழியவே, அந்த வங்க கரையில் ஓய்வு கொள்ளும் கலைஞர் வாழியவே.